வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடத்தீரவமரம் புரியாத குமரனடி நெஞ்சே மார்த்தகாமோக்ஷ சதுர்விதமனகுருட பிராப்தி சித்தியர்த்தம் குரோ ஆராதன சுபதினே ய ஆரம்ப லக்னாபேக்ஷயா ஆவஹந்தி ஹோம கர்ம கர்த்தும் ச பிராமண சமாராதன கர்ம கர்த்தும் ச யோக்யதா சித்திம் பவத்யனுகிருஹாணா சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டருக்குதவும் செங்கதிர் மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்
समर्पयामि
சரியாக 5:30 மணி அளவில் நமது ஆசிரமத்தில் தீப வழிபாடு நடைபெற இருக்கிறது. அந்த தீப வழிபாட்டின் மகிமைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள இதோ நமது ஐயா முகஸ்ரீ வி கலைச்செல்வன் ஐயா அவர்கள் இப்போது உரையாற்றுவார். கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமும் அதலால் கணபதி என்றிட கவலை தீருமே. அங்கை கொடுமலர் சூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீர் ஆராக ஆராத பக்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே சம்புவே எனவு மொழி தழுதழுத்திடவனங்கும் சன்மார்க்க நெறியிலா துன்மார்க்க நேனையும் தன்னருள் கொடுத்தால்வையோ துங்கமிகு பக்குவர் ஜனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் விற்றிருப்ப சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூபானுபூதி காட்டி செங்கமல பீடமேல் கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தபடி இருந்து அதனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்று பாரதி சொல்லுவார். அந்த பழம்பெரும் நாட்டிலே பற்பல அருளாடல்கள் பற்பல ஆன்மீக பொக்கிஷங்கள் மிகுந்து கிடக்கின்றன. அந்த பாரத நாட்டிலே எத்தனையோ சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், கவிஞர்கள் உலகுக்கு ஞானம் சார்ந்த பல விஷயங்களை வழங்கி போன்றனர். அப்பர் சாமி சொல்லுவார், பெருமானை நினைக்காத நாள் பிறவா நாள் என்பார். அரியானை அந்தனர்தம் சிந்தை யானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகடலை கொலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலே. நாம இந்த உலகத்துக்கு வந்தது, பிறப்பெடுத்தது பெருமானை வணங்க போற்ற பணிய வந்திருக்கோம். அப்பேற்பட்ட பெருமான் நேரா நமக்கு அருள் கொடுக்காம குருநாதர்கள் மூலம்தான் அருள் கொடுப்பான். அதனால்தான் குருநாதர் சந்நிதி என்பது இறைவன் சந்நிதியை விட பெரிது என்று அடியார் பெருமக்கள் சொல்லுவார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த ஆனந்தாசிரமத்திலே தாசானந்த சுவாமிகள் சன்னிதானத்திலே தீப ஒளி வழிபாட்டின் மகிமை என்பது பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. அதுக்கு முதல்ல ஒரு புள்ளியார் பாட்டை பாடி நம்ம இளவல் ஸ்ரீதர் அவர்கள் தொடங்கி வைப்பார். ஹலோ. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேனெங்கோவே
என்றும் அளவெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கணபதியே சரணம் எங்கள் குலகுருவே சரணம். கணபதியே சரணம் எங்கள் குலகுருவே சரணம். என்றும் கணபதியே சரணம். கேட்டவையெல்லாம் தந்தவன் நீயே, கேட்டவையெல்லாம் தந்தவன் நீயே, உந்தன் நிழலில் வாழ வைத்தாயே. கணபதியே சரணம் எங்கள் குலகுருவே சரணம். என்றும் கணபதியே சரணம். முன்ஜன்ம பாவங்கள் கடனானது, அந்த கடன் தீர்க்கத்தான் இங்கு நான் பிறந்தது. முன்ஜன்ம பாவங்கள் கடனானது, அந்த கடன் தீர்க்கத்தான் இங்கு நான் பிறந்தது. மதம் சொல்லும் கதை கேட்டு பயந்தேனையா, மதம் சொல்லும் கதை கேட்டு பயந்தேனையா. மத யானை முகம் முன்பு அழுதேனையா, நிலை மாறவே இங்கு வளர்ந்தேனையா. கணபதியே சரணம் எங்கள் குலகுருவே சரணம். என்றும் கணபதியே சரணம். ஏதேதோ தெய்வங்கள் இருந்தாலுமே இந்த ஏழைக்கு அருள் செய்த என் தெய்வமே. ஏதேதோ தெய்வங்கள் இருந்தாலுமே இந்த ஏழைக்கு அருள் செய்த என் தெய்வமே. அறியாத சிறியேனை ஆளாக்கினாய், அறியாத சிறியேனை ஆளாக்கினாய். அடங்காத கண்ணீரில் ஆராதனை ஆனை மூகன் அருள் சேர்க்கணும். ஆனை மூகன் அருள் சேர்க்கணும். கணபதியே சரணம் எங்கள் குலகுருவே சரணம். என்றும் கணபதியே சரணம். சத்குருவே சரணம், ஞானகுருவே சரணம், தாசானந்த குருவே சரணம். தாசானந்த சுவாமி சன்னிதானத்திலே
எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்க அடியேன் வந்து ஏன் பேச வேண்டும் அப்படின்னா, என்னுடைய குருநாதர் குமர குருதாசர். குமர குருதாசர்னா பாம்பன் சுவாமின்னு அர்த்தம். என்ன, அந்த காலத்துல தாசனா அடியாரா இருப்பதைத்தான் விரும்பினார்கள். அடியார்க்கு அடியார், தாசானு தாசன் அப்படின்னு தான் சொல்றார். தாய்மான சுவாமி தன்னுடைய பாடல்ல சொல்லுகிற போது, பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி புராந்தகி திரையம்பகி எழிற் புங்கவி விளங்கு சிவ சங்கரி சகசதல புஷ்பமிசை வீற்று இருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ. உன்னுடைய அடியார் நாமத்தை சொல்வதற்கு எனக்கு அருகதை இருக்கிறதா என்பது போல கேட்பார். நான் உச்சரிக்க வசமோ. ஆரணி சடை கடவுள் ஆரணி என புகழும் அகிலாண்ட கோடி என்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறை பேசும் ஆனந்த ரூபமதிலே வாரணியும் இருகொங்கை மாதர் மகிழ் கங்கை புகழ் வலமருவு தேவை அரசே வரைராஜனுக்கு இருகண் மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண்மையே. இந்த சன்னிதானத்துக்கு வருகின்ற போது எனக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்தது. இது என்ன சந்தேகம்னா, முருகப்பெருமானை 6666 பாடல்களால் அர்ச்சித்த பெருமை அத்தியாச்சரம சுத்தாத்மித வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு அபராருணகிரி பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகளுக்கு உண்டு. முருகப்பெருமானை கனவிலும் நனவிலும் தரிசித்த ஞானி, மற்றவர்களை எவ்வாறு தரிசிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையை தனது பாடல்களிலே சொல்லிவிட்டு சென்ற ஞானி. அவர் ஏன் குமரகுரு தாசர் என்று போட்டுக்கொண்டார்? குமரகுருக்கு அடிமைன்னு அர்த்தம். ஏன் போட்டுக்கினார்னு இங்க வந்த அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா தாச ஆனந்தம் அப்படின்னா தாசனாக இருப்பதிலே ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அதனாலதான் ஒரு தாசானந்த சுவாமி. ஏன்னா இறைவனுக்கு அடிமையா இருக்கணும். அருணகிரிநாத சுவாமி ஒன்று சொல்வார், ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பாதம் அதே துணையது என்று நாளும். என்ன அர்த்தம்னா, ஆறுமுகம் ஆறுமுகம் சொல்லி 6 முறை சொல்லி யார் திருநீர் அணிகிறார்களோ அவர் பாதத்தை யார் பணிகிறாரோ அவர் பாதத்தை நான் பணிவேன். முதல்ல ஆறுமுகம் ஆறுமுகம்னு 6 முறை சொல்லி திருநீர் அணிகிறவர் ஒருத்தர், அவர் பாதத்தை ஒருத்தர் பணிவார். அவருடைய பாதத்தை நான் பணிவேன் என்று கந்த பெருமானை, அந்தமும் ஆதியும் இல்லாத கந்த பெருமானுக்கு என்று அந்தாதி பாடி, எந்த அலங்காரம் செய்தாலும் விஞ்சக்கூடிய கந்தர் அலங்காரம் பாடி, தான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் வகுத்து தொகுத்து கந்தர் அனுபூதி பாடி, எந்த வகுப்புக்கு சென்றாலும் நிச்சயமாக ஏன் சத்தியமாக நீங்கள் பயில முடியாத திருவகுப்பு பாடி, வருத்தம் தீர்க்கும் விருத்தம் பாடி அறுமுக பெருமானை கண்டு தரிசித்த அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றாரு, நான் 3வது ரேங்க்ல வரேன்னா நாமெல்லாம் எத்தனாவது இடத்துல இருப்போம்? அப்படின்னா அடியார் பெருமக்களை சிந்திப்பது, வந்திப்பது, போற்றுவது, வாழ்த்துவது, வணங்குவது என்பது ஒரு தவத்தை நிகர்த்த செயல். அதனாலதான் சைவ திருமுறைகளிலே 12 திருமுறைகளிலே 12வது திருமுறை திருத்தொண்டர் புராணம். ஞானசம்பந்த சுவாமிகள் பாடியதற்கோ, அப்பர் சுவாமி பாடியதற்கோ, சுந்தரமூர்த்தி சுவாமி பாடியதற்கோ, ஏன் மாணிக்கவாசர் சுவாமிகள் பாடியதற்கோ பெரிய என்ற அடைமொழி கிடையாது. ஆனால் சேக்கிழார் சுவாமிகள் பாடிய திருத்தொண்டர் புராணத்துக்கு பேர் என்ன? பெரிய புராணம். ஏன்னா அடியார் பெருமை அத்தகையது. அடியார்கள் ஆண்டவனை விட மிக்கவர்கள் சொல்லலாம். அப்படி சொல்லலாமா? என்ன, நமக்கெல்லாம் தெரியும் முருகப்பெருமானுக்கு 2 துணை. முருகப்பெருமான் யாரை வணங்குவான் அப்படின்னு ஒரு வினா தொடுத்தோம் என்று சொன்னால், 14 லோகங்களையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய முருகப்பெருமான்
யாரை வணங்குவான் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி ஒரு திருப்புகள்ல சொல்றாரு. பணியா என வள்ளி பதம் பணியும் தனியாதி மோக தயாபரனே அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. இன்னொரு இடத்துல பதிமதி நதி பொதுமணி குருநாதா 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 சத்குருநாதா குருநாதா சத்குருநாதா குருநாதா ஞான சம்பந்த குருநாதா ஞான சம்பந்த குருநாதா ஞானம் தந்திடவாநாதா ஞானம் தந்திடவாநாதா ஞான சம்பந்த குருநாதா ஞான சம்பந்த குருநாதா ஞானம் தந்திடவாநாதா ஞானம் தந்திடவாநாதா நாவுக்கரசு குருநாதா நாவுக்கரசு குருநாதா நாங்கள் பணிந்தோம் வாநாதா நாங்கள் பணிந்தோம் வாநாதா சுந்தரமூர்த்தி குருநாதா சுந்தரமூர்த்தி குருநாதா சுகமே தந்திடவாநாதா சுகமே தந்திடவாநாதா மாணிக்க வாசக குருநாதா மாணிக்க வாசகர் குருநாதா காணிக்கை தந்தோம் வாநாதா காணிக்கை தந்தோம் வாநாதா குருநாதா 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 சத்குருநாதா குருநாதா சத்குருநாதா குருநாதா அகத்திய முனியே குருநாதா அகத்திய முனியே குருநாதா மகத்துவம் உணர்த்த வாநாதா மகத்துவம் உணர்த்தவாநாதா ஆதிசங்கர குருநாதா ஆதிசங்கர குருநாதா நீதியை நிறுத்தவாநாதா நீதியை நிறுத்தவாநாதா அருணகிரிநாத குருநாதா அருணகிரிநாத குருநாதா அருளை தந்திடவாநாதா அருளை தந்திடவாநாதா தாயுமானவ குருநாதா தாயுமானவர் குருநாதா தாங்கிய பிடிக்க வாநாதா தாங்கிய பிடிக்கவாநாதா தாயுமானவ குருநாதா தாயுமானவர் குருநாதா தாங்கிய பிடிக்க வாநாதா தாங்கிய பிடிக்கவாநாதா சதானந்த குருநாதா சதானந்த குருநாதா சற்று என் முன் வாநாதா சற்று என் முன்வாநாதா பாம்பன் சுவாமி குருநாதா பாம்பன் சுவாமி குருநாதா பாவம் போக்க வாநாதா பாவம் போக்கவாநாதா நித்யானந்தா குருநாதா நித்யானந்தா குருநாதா நிம்மதி தந்திட வாநாதா நிம்மதி தந்திடவாநாதா தாசானந்த குருநாதா தாசானந்த குருநாதா தாசானந்த குருநாதா தாசானந்த குருநாதா தாசர்கள் பணிகிறோம் வாநாதா தாசர்கள் பணியிரும் வாநாதா தாசானந்த குருநாதா தாசானந்த குருநாதா உன் தாசர்கள் பணிகிறோம் வாநாதா தாசர்கள் பணியிரும் வாநாதா சுப்புதாசு குருநாதா சுப்புதாசர் குருநாதா சுப்புதாசர் குருநாதா சுப்புதாசர் குருநாதா செப்பினும் உன் புகழ் வாநாதா செப்பினும் முன் புகழ்வானாதா செப்பினும் உன் புகழ் வாநாதா செப்பினும் முன் புகழ்வானாதா குருநாதா 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 சத்குருநாதா குருநாதா சத்குருநாதா குருநாதா 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 சத்குருநாதா குருநாதா சத்குருநாதா குருநாதா தாசானந்த குருநாதா தாசானந்த குருநாதா தாசர்கள் பணிகிறோம் வாநாதா தாசர்கள் பணிகிறோம் வாநாதா சரணம் சரணம் தாசானந்தா சரணம் சரணம் தாசானந்தா சரணம் சரணம் தாசானந்தா சரணம் சரணம் தாசானந்தா வரணம் வரணம் தாசானந்தா வரணம் வரணம் தாசானந்தா சரணம் சரணம் தாசானந்தா சரணம் சரணம் தாசானந்தா வரணம் வரணம் தாசானந்தா வரணம் வரணம் தாசானந்தா சரணம் சரணம் தாசானந்தா சரணம் சரணம் தாசானந்தா வரணம் வரணம் தாசானந்தா வரணம் வரணம் தாசானந்தா அபய
அபயம் அபயம் தாசானந்தா அபயம் அபயம் தாசானந்தா அபயம் அபயம் தாசானந்தா அபயம் அபயம் தாசானந்தா அருளை தந்திடு தாசானந்தா அருளை தந்திடு தாசானந்தா ஓம் 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 தாசானந்தா ஓம் 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 தாசானந்தா ஓடிய வருவாய் தாசானந்தா ஓடிய வருவாய் தாசானந்தா ஓம் 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 தாசானந்தா ஓம் 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 தாசானந்தா ஓடிய வருவாய் தாசானந்தா ஓடிய வருவாய் தாசானந்தா சரணம் சரணம் தாசானந்தா சரணம் சரணம் தாசானந்தா சரணம் சரணம் தாசானந்தா சரணம் சரணம் தாசானந்தா சற்றே வந்திடு தாசானந்தா சற்றே வந்திடு தாசானந்தா சரணம் சரணம் குருநாதா சரணம் சரணம் குருநாதா சத்குருநாதா குருநாதா சர்க்குருநாதா குருநாதா சத்குருநாதருக்கு ஜெய். ஜெய். தீப ஒளி வழிபாடு நம்ம பேச வேண்டியது. எங்கெல்லாம் அறிவு வெளிச்சம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒளி இருக்கணும். ஒரு ரூம்ல போறேன்னு வச்சுக்கோ, லைட்டு போட்டு போனாதான் தெரியும், கண்ணு நல்லா தெரியும், பொருள் அங்க இருக்குது. ஆனா இந்த பொருள் தெரியாது, தடவி தடவி பார்த்து ஓரளவுக்கு யூகிச்சு சொல்லலாம், அது சரியா இருக்குமான்னு தெரியாது. அப்போ ஒளி வேண்டும். அதனால்தான் சோதியே சுடரே சூழொளி விளக்கேன்னு. சாதாரணமா பார்த்தா சோதி சுடர் விளக்கு மூணு ஒன்று போலதான் தெரியும் நமக்கு. ஆனா சோதி வேற, சுடர் வேற, விளக்கு வேற. சோதின்னா அது சுடர் விட்டு பிரகாசிக்குது, அது சோதி. சுடர் வேற, அது நடுப்புற இருக்க பிரகாசமா இருக்க பாருங்க, வெள்ளை பகுதி இருப்பது. விளக்குன்னா அது அந்த தாங்கி பிடிக்கிற பாத்திரம். விளக்குன்னு ஏன் அதுக்கு பேர் வந்து அங்க என்ன இருக்குதுன்னு விளக்குது, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது, அதனால அதுக்கு பேர் விளக்கு. சோதினி ஏன் பேருன்னா அது சோதனை செய்து அறியாமலேயே அது காமிச்சிடும், அதனால அதுக்கு பேரு சோதினி. தமிழ்ல அது அதுக்கு சரியான பொருள், நாம அதை ஆழ்ந்து அறிஞ்சு பார்க்கறது இல்லை. நாமெல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாம் தமிழ் படி படிச்சவங்கள தான் இருக்கோம் இல்லைங்களா. ஆளும் வேலும் நாலும் இரண்டும், அதுக்கு அடுத்த ரெண்டு வார்த்தை. ஒரு செய்யுள்னா 4 வரி இருக்கணும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேனி அலையில் சோதிய நாம்பலை தாடுவார் மலை ஜலம்படி வாழ்க்கை பண்ணுவார். அது போல ஆளும் வேலும் பல்லு கூறு, 4 இரண்டும் மீதி 2 வரி. ஆதி அகமாயி கருமாயி செல்லாத்தா செல்ல பாரியாத்தா சந்தன் சிந்தையில் வந்து அருவியாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல பாரியாத்தா கீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் உதவும் செங்கதிர் வேலும் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா வெண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குறமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக ஈரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகண பவனா சடுதியில் வருக ரகண பவ சரரரரரரர ரிகண பவ சரி ரி 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 விண பவ சரகண. நம்ம எவ்வளவு பூஜை பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பண்றோங்கிறது பூஜை. பூஜை அப்படிங்கிறது மனச ஒருநிலைப்படுத்துவதுதான். கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா, மனச ஒருநிலை. செம்பகப்பூ கொடுக்குறா, அது அப்படியே தீபத்துல வைங்கோ, தீபத்தினுடைய பாதத்துல காலிலே வைங்கோ. ஏன்னா அது மேல வச்சோம்னா
அது திருப்பி கீழே விழும். செம்பகப்பு கொடுத்துன்னு வரா, இது வாங்கிக்கோங்க. அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் செம்பகம். நீங்க பூஜை பண்ற ஒவ்வொருத்தருமே தேவி ஸ்வரூபம், அம்பாள் ஸ்வரூபம். நீங்க அம்பாளா இருந்து அந்த ஜோதிய வழிபடுறதா நீங்க பாவனை பண்ணிக்கணும். பெண்களுக்கு பலவிதமான பதவிகள் இருக்கு. அம்மாங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு, மனைவிங்கிற ஒரு பதவி இருக்கு, குழந்தைகளுக்கு தாய் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கு, மாமனார் மாமியாருக்கு மருமகள் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கு, வீட்டுக்காரருடைய தங்கைக்கு நாத்தனார் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கு. அப்படி பல பதவிகள் இருந்தாலும் அண்ணி அண்ணி நாத்தனார், இவங்களுக்கு நாத்தனார், அப்படி பல பதவிகள் இருந்தாலும் இப்போ பூஜை பண்ணும் பொழுது நம்ம தேவி ஸ்வரூபம், அம்பாள் ஸ்வரூபமா நீங்க இப்ப நீங்க அந்த ஒரு பதவியை எடுத்துக்கணும். நீங்க எல்லாரும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 பேர் தான். கரெக்டா 6:10 ஆரம்பிச்சிடலாம். கரெக்டா ஒரு நிமிஷம் சொல்லக்கூடிய மூச்சை 3 வாட்டி பொறுமையா இழுத்து விடுங்க. பிராணாயாமம் பிராணாயாமபரோ பூத்வா ஸ்நாத்வா தியானமாஸ்திதா அப்படிங்கிறார் யோக சாஸ்திரம். பிராணம் நம்ம மூச்சை கவனிச்சாலே மனசை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறார் யோக சாஸ்திரம். பிள்ளையார் இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் மஞ்சள் பிள்ளையார அழகா பிள்ளையார் மஞ்சள் வச்சிருக்காங்க, அந்த பிள்ளையார முடிச்சுக்கோங்க. மஞ்சள் பிள்ளையார் முடிச்சுக்கோங்க. மூச்சை கவனிங்கோ, கண்ண மூச்சை எடுத்து விடுங்கோ. வாயு பகவான் அவர் கவனிங்கோ. உங்க குலதெய்வங்கள் எல்லாம் உங்களுடைய குலதெய்வங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜா மணி இருக்கிறவங்க மணி எடுத்து முதல்ல அடிங்க. எல்லாரும் சொல்லுங்க. சர்வமங்கல சர்வமங்கல கேட்கலாமா? சர்வமங்கல சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பூஜை மணி எங்க வச்சிருக்கேன் வச்சுட்டு அந்த பஞ்சபாத்திர ஊத்திரம் இருக்கு இல்லையா, அதனால லெஃப்ட் இடது கையில இருந்து வலது கையில தீர்த்தம் விட்டு 3 வாட்டி குடிங்க, 3 ஸ்பூன் தண்ணி குடிங்க. அச்சுதாய நமஹ. அந்த மாதிரி இல்லைன்னா அந்த வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்து குடிங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. அந்த அக்ஷதை இருக்கு பாருங்க, மஞ்சள் அக்ஷதை, அதை எடுத்துக்கிட்டு மஞ்சள் அக்ஷதை. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. இப்போ வலது துடைக்கு மேல முதல்ல இடது கை வைங்கோ. அந்த இடது கை ஓம் மமோபா எல்லாரும் சொல்லுங்க. மமோபாத்தே समस्ते दुरिते क्षयद्वारा श्री परमेश्वरे प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव लक्ष्मीपते ते वाणीपते ते गौरीपते ते अंग्रियुगं स्मरामि करिष्यमानस्य कर्मणः निर्विघ्नेन परिसम अवाप्यर्थं போலும் மகிழ்ச்சினை நந்திமகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே.
ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி. பஞ்சபலியார் மேல அந்த அக்ஷதை கையில இருக்க அக்ஷதையும் பூவையும் சேர்த்து பஞ்சபலியார் பிரார்த்தனை பண்ணிட்டு போடுங்க. ஆவாஹயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. பஞ்சபாத்திரம் இருக்கிறது அந்த உத்திரணி ஸ்பூனால 5 ஸ்பூன் வலது கையினால பிள்ளையார் மேல தண்ணி விடுங்க. पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि मुखे आचमनीयं समर्पयामि भूर्भुवस्सुवः स्नानं समर्पयामि स्नानानन्तरमागमनीयं समर्पयामि ரெண்டு அக்ஷதை எடுத்து பிள்ளையார் மேல போடுங்க. वस्त्र उत्तरीय आभरणार्थम् அக்ஷதான் சமர்ப்பயாமி. பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் வைங்க. दिव्यश्रीः परिमलगन्धान्धारयामि परिहरिद्रा कुङ्कुमं समर्पयामि. पुष्पमालां समर्पयामि. पुष्पैः पूजयामि. உதிர்த்து வச்சிருக்கிற பூவை எடுத்து ரெண்டு பூவா பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் நமஹான்னு சொல்லும் போது பிள்ளையார் மனசுல அப்படியே நினைச்சுட்டே போடும். ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் धूमकेतवे नमः. ஓம் गणाध्यक्षाय नमः. ஓம் बालचन्द्राय नमः. ஓம் गजाननाय नमः. ஓம் वक्रतुण्डाय नमः. ஓம் शूर्पकर्णाय नमः. ஓம் हेरम्बाय नमः. ஓம் स्कन्दपूर्वजाय नमः. பார்த்து ஜாகிரதையா இருக்கணும். ஆமா, தீக்குச்சி அணைச்சு கீழே வைங்க. அப்படியே பெட்ஷீட் மேலே போட்டுட வேண்டாம். வலது கையில சாப்பிடுற கையில ஊதுபத்தி வச்சுக்கோங்க. இடது கையில பூஜை மணி எடுத்துக்கோங்க. மணி அடிச்சுக்கிட்டே பிள்ளையாருக்கு ஊதுபத்தி காட்டணும். வாத்தியம் தசாங்கம் குங்குடோபேதம் சுகந்தம் சமனோகரம் ஒரு உதிரணி ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து ஜன்மாடு ஜன்மத்ரி ஜன்ம ஜாதஸ்ய எல்லாரும் பேர்லாம் சொல்லிட்டீங்களா? கடைசியில எல்லாரும் பண்ணிட்டீங்களாமா? கடைசியில அரவிந்தன் நான் கடைசியில எல்லாம் பண்ணிட்டு இருக்காதானா? சரி, எல்லாரும் சொல்லிக்கோங்கன்னா சங்கல்பம். உங்களுடைய மனக்குறைகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் என்ன இருந்தாலும் நீங்க அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மம சொல்லிக்கோங்க எல்லாரும். மம சஹ குடும்பஸ்ய சர்வாபீஷ்ட சித்யர்த்தம் பதே பதே க்ஷேம அபிவ்ருத்யர்த்தம் தர்ம அர்த்த காம மோக்ஷ
मोक्ष चतुर्विध फलपुरुष अर्थ सिद्ध्यर्थम इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम विशेषेण मम सह कुटुंबस्य सर्वमंगल अभिवृद्ध्यर्थम विशेषेण धनुर्मास पुण्यकाले अमावास्या शुभदिने सायंकाल शुभ मुहूर्ते महाकाली महालक्ष्मी महासरस्वती प्रसाद सिद्ध्यर्थम दीप पूजा करिष्ये महादीप पूजा करिष्ये கையில வச்சிருக்க அந்த அக்ஷதை எடுத்து புள்ளையார் மேல போட்டுட்டு கைய அதே மாதிரி ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து தண்ணியினால கையை தொடச்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லிட்டு குலதெய்வத்தை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்கேத்தணும். சரியா? சொல்லுங்க எல்லாரும். சர்வமங்கல காதலே வேணமா 200 பேர் இங்க சொல்றோம் நம்ம நல்ல சத்தமா. சர்வமங்கல मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबिके गौरी देवी नारायणी नमोस्तुते. எல்லாரும் தீப ஏத்துங்க. சகல வாத்தியம் வாசிங்க. அந்த தீபமானது எப்படி எரியணும் அப்படின்னா, எல்லாரும் மதுரைக்கு போயிருப்பீங்க, மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிருப்பீங்க. மீனாட்சியை தரிசனம் பண்ணும்பொழுது மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்தி எப்படி ஜொலிக்கும், சின்னதா அழகா ஜொலிக்கும். அப்படி எரியணுமா தீபம். அதனால அழகா தீபத்தை முத்து மாதிரி எரியணும் தீபம். அதனால ரொம்ப ஜாஸ்தியும் இல்லாம ரொம்ப கம்மியும் இல்லாம முத்து மாதிரி அழகா எரிய வைங்க தீபத்தை. ரெண்டு முகம் ஏத்திக்கலாம், 5 முகம் ஏத்திக்கலாம். சௌகரிய பிரகாரம் தீபம் ஏத்துங்க. எல்லாம் ஏத்திண்டா. இப்ப அம்பாள் உங்ககிட்ட வந்துட்டா. இப்ப அந்த அம்பாளை நம்ம ஸ்ரத்தையா பூஜை பண்ண போறோம். 2 புஷ்பம் எடுத்துக்கோங்க. எல்லாம் தீபத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் वन्दे मुकुन्द प्रियां महादेवी विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ரெண்டு பூ எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. அஸ்மின் दीपलक्ष्मी नमः अष्ट लक्ष्मी नमः ध्यायामि. விளக்கினுடைய பாதத்துல அக்ஷதையும் பூவும் சேர்ந்த மாதிரி போடுங்க. மகாலட்சுமி நமஹ ஆவாகயாமி. சில பேர்
ஊதுபத்தியை முன்னாடி வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க பூஜை பண்ணும்போது கையில சுடும். ஊதுபத்தியை கொஞ்சம் ஓரமா வச்சுக்கோங்க. நீங்க தீபத்துக்கு போடு பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடியே ஊதுபத்தி இருந்தனா நீங்க பண்ணும்போது உங்க கையில சுடும். அதனால சைடுல வச்சுக்கோங்க. இப்ப அக்ஷத பூ எடுத்துட்டு ஒண்ணு அப்படியே தீபத்துக்காக யாமி அக்ஷத போடுங்க. ஆசனம் சமர்ப்பயாமி. அந்த பஞ்சபாத்திரத்தினால தீர்த்தத்தினால ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்து இந்த தீபத்தினுடைய பாதத்துல 5 ஸ்பூன் தீர்த்த விடுங்க. பாத்யம் சமர்ப்பயாமி. உத்தரிய ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. ஒரு பூ எடுத்துட்டு சந்தனத்திலையும் குங்குமத்தையும் தொட்டு தீபத்துல வைங்க. சில பேர் தீபத்துல மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் வைக்கிறீங்கன்னா இப்ப வைங்க. வெச்சமா வந்து பூவை தொட்டு சந்தனம் குங்குமத்துல பூவை தொட்டு தீபத்துல போடுங்க. சந்தனம் சமர்ப்பயாமி. ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. பூ இருக்கட்டும். குங்குமத்தை எடுத்துக்கோங்க. தீபத்தினுடைய பாதத்துல 108 முறை குங்குமத்தினாலே அர்ச்சனை பண்ண போறோம். ரொம்ப பவ்யமா அப்படியே மனசு ஃபுல்லா மகாலட்சுமியை நினைச்சிட்டு அவருடைய நம்ம தீபத்துல போறது அவருடைய பாதத்துல போடுற மாதிரி பாவனை பண்ணிட்டு நடுவுல அங்க இங்கேயும் வேடிக்கை இல்லாம மனசு பூரா ஓம் வித்யாயை நமஹ. ஓம் ஸ்ரத்தாயை நமஹ. ஓம் சுரभ्यै நமஹ. பரமாத்மிகாயை நமஹ. ஓம் வாசே நமஹ. பத்மமாலாயை நமஹ. ஓம் பத்மின்யை நமஹ. சிவயே நமஹ. ஓம் ஸ்வாஹாயை நமஹ. மதாயை நமஹ. ஓம் சுதாயை நமஹ. தன்யாயை நமஹ. ஓம் हिरण्यायै नमः. लक्ष्म्यै नमः. ओम नित्यपुष्टायै नमः. विभावर्यै नमः. ओम आदित्यै नमः. ओम दित्यै नमः. ओम दीप्तायै नमः. ओम वसुधायै नमः. ओम वसुधारण्यै नमः. ओम कमलायै नमः. ओम कान्तायै नमः. ओम कामाक्ष्यै नमः. ओम क्षीरोपसंभवायै नमः. ओम अनुग्रहप्रदायै नमः. ओम पद्मनाभप्रियायै नमः. ओम रमायै नमः. ओम पद्ममालधरायै नमः. ओम देव्यै नमः. ओम पद्मिन्यै नमः. पद्मगन्धिन्यै नमः. ओम पुण्यगन्धायै नमः. ओम सुप्रसन्नायै नमः. ओम प्रसादित्यै नमः. ओम प्रभायै नमः. ओम चन्द्रवर्णायै नमः. ओम चन्द्रायै नमः. ओम चन्द्रसहोदरण्यै नमः. ओम चतुर्भुजायै नमः. ओम चन्द्ररूपायै नमः. ओम इन्द्रायै नमः. ओम इन्दुशीतलायै नमः. आस्त्राजरण्यै नमः. ओम पुष्ट्यै नमः. ओम शिवायै नमः. ओम शिवगत्यै नमः. ओम सत्यै नमः. ओम विमलायै नमः. ओम विश्वजनन्यै नमः. ओम पुष्ट्यै नमः. ओम दारिद्र्यनाशिन्यै नमः. ओम प्रीतिपुष्करण्यै नमः. ओम शान्तायै नमः. ओम शुक्कमाल्याम्बरायै नमः. ओम श्रियै नमः. ओम भास्करण्यै नमः. ओम कल्पनिलयायै नमः. ओम मरोहारण्यै नमः. ओम यशस्विन्यै नमः. ओम वसुधारण्यै नमः. ओम उदाराङ्गायै नमः. ओम हरिण्यै नमः. ओम हेममालिन्यै नमः. ओम धनगत्यै नमः. ओम सिद्धये नमः. ओम त्रैकोम्बिकायै नमः. ओम सुप्रदायै नमः. ओम नृपवेदानन्दायै नमः. ओम वरलक्ष्म्यै नमः. ओम वसुप्रदायै नमः. ओम शुभायै नमः. ओम हिरण्यप्राकारायै नमः. ओम समुद्रतनयायै नमः. ओम जयायै नमः. ओम मङ्गलादेव्यै नमः. ओम विष्णुवक्षस्थिरायै नमः. ओम विष्णुपत्न्यै नमः. ओम प्रसन्नाक्ष्यै नमः. ओम नारायणसमाश्रितायै ओम नमः. दारिद्र्यतन्यै नमः. ओम देव्यै नमः. ओम सर्वोपारण्यै नमः. ओम नवदुर्गायै नमः. ओम महालक्ष्म्यै नमः. ओम ब्रह्मविष्णुशिवात्मिकायै नमः. ओम त्रिकालसम्पन्नायै नमः. ओम भुवनेश्वर्यै नमः. ओम महालक्ष्म्यै नमः. पत्न्यै नमः. ओम सर्वस्य देवस्य पत्न्यै नमः. ओम ईशानस्य देवस्य पत्न्यै नमः. ओम पशुपते देवस्य
देवस्य पत्न्यै नमः ॐ रुद्रस्य देवस्य पत्न्यै नमः ॐ उग्रस्य देवस्य पत्न्यै नमः ॐ भीमस्य देवस्य पत्न्यै नमः ॐ महदेवस्य पत्न्यै नमः துண்டு சுடரென ஜோதி போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓதும் புல்வொளி விளக்கே போற்றி இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி பலர்கான் பல்லக விளக்கே போற்றி நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி முளப்பிலா மொழிவளர் விளக்கே போற்றி உணர்வு சூழ் கடந்தோர விளக்கே போற்றி உடம்பெனும் மயக விளக்கே போற்றி உள்ளத்தகழி விளக்கே போற்றி மடம்படும் உணர்நெய் விளக்கே போற்றி உயரெனும் திரிமயக்கு விளக்கே போற்றி இடம்பெறும் ஞானத்தி விளக்கே போற்றி நோக்குவார்க்கு எரிபொருள் விளக்கே போற்றி அளவிலா அளவுமா விளக்கே போற்றி ஜோதியாய் உணர்வுமாம் விளக்கே போற்றி தில்லை பொதுநட விளக்கே போற்றி கருணையே உருவாம் விளக்கே போற்றி கற்பனை கிடந்த ஜோதி போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை சிரத்து விளக்கே போற்றி சிற்பர வியோம விளக்கே போற்றி பொற்புடன் நஞ்சை விளக்கே போற்றி अपामायतनं वेद आयतनवान् भवते पद्यन्यो वा अपामायतनः आयतनवान् भवते पद्यन्यस्यायतनं वेद आयतनवान् भवते आपो वै पद्यन्यस्यायतनः आयतनवान् भवते एवं वेद अपामायतनं वेद आयतनवान् भवते तत्सरो वा अपामायतनम् आयतनवान् भवते आयतनं वेद आयतनवान् भवते वेदं दत्तरस्यायतनम् आयतनवान् भवते एवं वेद योऽप्सुनामं प्रतिष्ठितां वेद वेददत्तवे राजाधिराजाय प्रसंयसाहिने वयं वै श्रवणाय कुर्मः कामान् कामकामाय मह्यं तत्सर्वम् ॐ तत्पुरो नमः अन्तस्तरतमोदेवायां वैष्णवोत्रेषु यज्ञत्वं नकारत्वमिन्द्रत्वं अग्नित्वं गायत्वं गौर्यत्वं चन्द्रमास्तं ब्रह्मभोर्भुवस्सु वराम् नारायणाय प्रसंयसाहिने प्रोक्तो वेदान्ते प्रतिष्ठितः तस्य प्रकृतिरेरस्य परस्वमहेश्वरः வீட்டுல உள்ளவங்களுக்கு அந்த குங்குமத்தை வைக்கணும். அப்படியே பாவனை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து. पराशक्ति जय गुरुनाथ महाराज की जय இப்போ அந்த மந்திர புஷ்பம் பண்ணல இல்லையா, கையில தட்சிணை வச்சிருந்தே இல்லையா, அந்த தட்சிணையை எடுத்துட்டு அப்படியே வரிசையா உள்ளார போய் சுவாமி சத்குரு சுவாமி
அழகுமயில் காவடி போரி நகர் வீதி வரும் கோடி காவடி இடும்பனுக்கு காவடி கடம்பனுக்கு காவடி குடும்பத்தோடு சேர்க்க வந்தோம் கந்தன் காலடி விரதமுடன் காவடிகள் எடுத்து வந்தோம் நாங்க பல கஷேத்திரம் யாத்திரையாய் நடந்து வந்தோம் விரதமுடன் காவடிகள் எடுத்து வந்தோம் நாங்க பல கஷேத்திரம் யாத்திரையாய் நடந்து வந்தோம் ஆசாமியால வந்த அருமுகசாமி இவர் அப்பனுக்கே பாடம் சொன்னார் ஆசானாகி ஆசாமியால வந்த அருமுகசாமி இவர் அப்பனுக்கே பாடம் சொன்னார் ஆசானாகி துள்ளி துள்ளி ஆடுதையா அயில் காவடி ஒரு புள்ளிமான போல வருது மயில் காவடி மருளு வந்து ஆடுதையா மச்ச காவடி குகன் அருளு கொண்டு கூடுதையா பச்ச காவடி கந்தனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு சிவபாலனுக்கு வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் ஓடி வரும் காவடி ஒய்யார காவடி மோடை பக்கம் சேருவார் கோடி காவடி பாசத்துக்கு காவடி தை பூசத்துக்கு காவடி பாம்பு போல சீறி வரும் பாடையின் வழி வண்ண வண்ண காவடிகள் சுமந்து வந்தோம் பல அன்னதானம் செய்தபடி நடந்து வந்தோம் வண்ண வண்ண காவடிகள் சுமந்து வந்தோம் பல அன்னதானம் செய்தபடி நடந்து வந்தோம் மாம்பழத்தால் கோபம் கொண்டான் பழனி ஆண்டி இங்கே மக்களுக்காய் கோயில் கொண்டான் தானே தோன்றி மாம்பழத்தால் கோபம் கொண்டான் பழனி ஆண்டி இங்கே மக்களுக்காய் கோயில் கொண்டான் தானே தோன்றி தத்தி தத்தி ஆடுதையா தண்ணீர் காவடி அதன் பக்கத்திலே ஆடுதையா பன்னீர் காவடி சுத்தி சுத்தி ஆடுதையா வேல் காவடி ஒரு சூறாவளி போல வருது பால் காவடி கந்தனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு சிவபாலனுக்கு வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் தேடி வரும் காவடி தேவக்கோட்ட காவடி தேனும் பாலும் தினையும் கொண்ட கோடி காவடி சங்கு வச்ச காவடி புலி சந்தனத்தில் காவடி பங்குனியின் உத்திரத்தில் கோடி காவடி இச்சையுடன் பச்சை ஆடை கட்டி வந்தோம் ஒரு பச்சை உள்ள உன்னை காண தேடி வந்தோம் இச்சையுடன் பச்சை ஆடை கட்டி வந்தோம் ஒரு பச்சை உள்ள உன்னை காண தேடி வந்தோம் வேலச்சாமி வள்ளிக்காக வேட்டுச்சாமி ஆக வேஷம் கட்டி உதவினாரு வேம்படி சாமி வேலச்சாமி வள்ளிக்காக வேட்டுச்சாமி ஆக வேஷம் கட்டி உதவினாரு வேம்படி சாமி முத்து முத்தா வருகுதையா மச்ச காவடி ஒரு சித்து காட்டி வருகுதையா புஷ்ப காவடி உருண்டு புரண்டு வருகுதையா சித்திர காவடி அங்கே சுருண்டு சுருண்டு வருகுதையா சர்வ காவடி கந்தனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு சிவபாலனுக்கு வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல் நாடி வரும் காவடி நளினமான காவடி நாலு புறம் சேன போல கோடி காவடி கோலாகல காவடி வேலாயுத காவடி கோவில் தேடி ஓடி வரும் கோல காவடி நீரை பூசி நேர்ந்துகிட்டு சுமந்து வந்தோம் உன் பேரை பேசி ஊர்க்கதைய மறந்து வந்தோம் நீரை பூசி நேர்ந்துகிட்டு சுமந்து வந்தோம் உன் பேரை பேசி ஊர்க்கதைய மறந்து வந்தோம்
காவடி விவேகத்திலே ஆடுதையா சொர்ண காவடி வாசத்திலே ஆடுதையா குங்கும காவடி அதன் விச்சத்திலே ஆடுதையா குக்குட காவடி கந்தனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு சிவபாலனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு சிவபாலனுக்கு வேல் வேல் வெற்றி வேல் 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 வீர வேல் 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 வெற்றி வேல் 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 வீர வேல் சமரமாபுரி கந்தா சகல ஞான பண்டிதா சுப்பிரமணிய சுவாமியே கோடி வந்தனம் மாதங்களோ ஈராறு மகிமையுள்ள போரூரில் மாமாரி மைந்தனே உனக்கு உற்சவம் வரும் கூட்டத்திலே கேட்குதையா அரகரோகரா கோஷத்திலே சிலுக்குதையா அகமே முருகா வரும் கூட்டத்திலே கேட்குதையா அரகரோகரா அந்த கோஷத்திலே சிலுக்குதையா அகமே முருகா சித்திரையிலோ பாரி வேட்டி வைகாசியில் குருவின் பூஜையாணி ஆடி கிருத்திகையில் பால் அபிஷேகம் சித்திரையிலோ பாரி வேட்டை வைகாசியில் குருவின் பூஜையாணி ஆடி கிருத்திகையில் பால் அபிஷேகம் வேலன்பூர் கண்டவர்கள் வேல் வேல் காலன்பூர் சேர்வதில்லை வேல் வேல் வேலன்பூர் கண்டவர்கள் வேல் வேல் காலன்பூர் சேர்வதில்லை வேல் வேல் கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு சமரமாபுரி கந்தா சகல ஞான பண்டிதா சுப்பிரமணிய சுவாமியே கோடி வந்தனம் யுத்தமாபுரி கந்தா உத்திரத்து ஆண்டவா சித்த சிகாமணி வரதா அபயம் அபயம் பக்தருக்கே காட்சி தர பல பல வாய்பவனி வரும் முத்துவடி வேலிருக்க ஏது பயம் உன் தேரோடும் திருவீதி கந்தா கந்தா என் தேகம் பட தீரும் விதி கந்தா கந்தா உன் தேரோடும் திருவீதி கந்தா கந்தா என் தேகம் பட தீரும் விதி கந்தா கந்தா அவனியிலோ பவித்திர உற்சவம் புரட்டாசி மழுவடி சேவை ஐப்பசியில் கந்த சஷ்டி சூர சம்ஹாரம் அவனியிலோ பவித்திர உற்சவம் புரட்டாசி மழுவடி சேவை ஐப்பசியில் கந்த சஷ்டி சூர சம்ஹாரம் முருகன்பூர் கண்டவர்கள் வேல் வேல் மறு ஜென்மம் கண்டதில்லை வேல் வேல் முருகன்பூர் கண்டவர்கள் வேல் வேல் மறு ஜென்மம் கண்டதில்லை வேல் வேல் கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு சமரமாபுரி கந்தா சகல ஞான பண்டிதா சுப்பிரமணிய சுவாமியே கோடி வந்தனம் உலகமாளும் தவசீலா உறவாகும் சிவபாலா பலதலமே தேடிக் கண்டோம் போரூர்த்தலம் சிலை வடித்த சிற்பி இல்லை சிதம்பரத்து சாமியிடம் சுயமாக காட்டி தந்தாய் உந்தன் முகம் பூமண
புகழ் கந்தா கந்தா நீ புகழ் பாட நாமனக்கும் கந்தா கந்தா பூமணக்கும் சோலை புகழ் கந்தா கந்தா நீ புகழ் பாட நாமனக்கும் கந்தா கந்தா கார்த்திகையிலோ மயில் வாகனம் இளைய நாயனார் உற்சவம் மார்கழியில் திருவாதிரை கட்டு உற்சவம் கார்த்திகையிலோ மயில் வாகனம் இளைய நாயனார் உற்சவம் மார்கழியில் திருவாதிரை கட்டு உற்சவம் கந்தன் ஊர் கண்டவர்கள் வேல் வேல் சொந்தமுடன் சேர்ந்திருப்பார் வேல் வேல் கந்தன் ஊர் கண்டவர்கள் வேல் வேல் சொந்தமுடன் சேர்ந்திருப்பார் வேல் வேல் கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு சமரமாபுரி கந்தா சகல ஞான பண்டிதா சுப்பிரமணிய சுவாமியே கோடி வந்தனோ வள்ளி தெய்வ யானையுடன் வரமளிக்கும் கந்தையா அள்ளி தரும் வள்ளலே நின் தாழ் சரணம் வண்ண வண்ண தோரணம் வானளாவ உற்சவம் கந்தசாமி சின்னசாமி என்னை ஆளணும் மட்டழகார் சோலை நகர் கந்தா கந்தா உன் மகிமை சொல்ல வார்த்தை இல்லை கந்தா கந்தா மட்டழகார் சோலை நகர் கந்தா கந்தா உன் மகிமை சொல்ல வார்த்தை இல்லை கந்தா கந்தா தை மாதம் திருக்கார்த்திகை மாசியிலோ மக தீர்த்தம் பங்குனியின் உத்திரத்தில் வசந்த உற்சவம் தை மாதம் திருக்கார்த்திகை மாசியிலோ மக தீர்த்தம் பங்குனியின் உத்திரத்தில் வசந்த உற்சவம் சமரபதி கண்டவர்கள் வேல் வேல் நரகமதை காண்பதில்லை வேல் வேல் சமரபதி கண்டவர்கள் வேல் வேல் நரகமதை காண்பதில்லை வேல் வேல் கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு சமரமாபுரி கந்தா சகல ஞான பண்டிதா சுப்பிரமணிய சுவாமியே கோடி வந்தனோ எனக்கு விடை கிடைக்குமா கந்தா உன் சன்னதியில் பதில் கிடைக்குமா பதில் கிடைக்குமா எனக்கு விடை கிடைக்குமா கந்தா உன் சன்னதியில் பதில் கிடைக்குமா நல்ல வழி பிறக்குமா கந்தா கந்தா என தினம் அடுவேன் கந்தா என் கண்ணீர் துளி காயும் முன்னே காவாய் கந்தா 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 உன்னை தொழுவேன் கந்தா கண்மறையும் முன்னே உன்னை காண்பேனோ கந்தா பதில் கிடைக்குமா எனக்கு விடை கிடைக்குமா கந்தா உன் சன்னதியில் பதில் கிடைக்குமா நல்ல வழி பிறக்குமா மகன் வாடிடலாமோ பதில் கிடைக்குமா ஏது நான் செய்த குற்றம் ஐயா பதில் கிடைக்குமா உலகம் சிரிக்க நான் அழலாமோ பதில் கிடைக்குமா
செய்தும் போதாதோ பாலன் என் மனம் பால் போல் இல்லையோ காவடி எடுத்த காயம் காணாயோ கண்டமையில் உனக்கு சொல்லவில்லையோ பதில் கிடைக்குமா கண்டா பதில் கிடைக்குமா விடை கிடைக்குமா நல்ல வழி பிறக்குமா பதில் கிடைக்குமா விடை கிடைக்குமா தாசன் உன்னை காண்பது என்னாள் பதில் கிடைக்குமா தயவு செய்ய ஆசை இல்லையோ பதில் கிடைக்குமா மோசம் போனால் உனக்கு பழி சேரும் பதில் கிடைக்குமா ஓ சம்போ சிவ சண்முகனே உடன் பதில் கிடைக்குமா முருகதாசரை காக்க தடையுண்டோ பதில் கிடைக்குமா குருவே உந்தன் கருணை இல்லையோ பதில் கிடைக்குமா அருகதை இல்லா சூரன் வாழ்ந்தானே பதில் கிடைக்குமா அவ்வழி நானும் அடிமை செய்யவோ பதில் கிடைக்குமா பதில் கிடைக்குமா கந்தா பதில் கிடைக்குமா பதில் கிடைக்குமா நல்ல வழி பிறக்குமா முருகா பதில் கிடைத்ததே எனக்கு பதில் கிடைத்ததே கந்தா உன் சன்னதியில் பதில் கிடைத்ததே பதில் கிடைத்ததே எனக்கு பதில் கிடைத்ததே கந்தா உன் சன்னதியில் பதில் கிடைத்ததே வாழ வழி கிடைத்ததே கண்டேன் கண்டேன் குகனை கண்ணார கண்டேன் இந்நாள் முதல் எந்தன் வாழ்வு ஒளி வீச கண்டேன் 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 உந்தன் திருக்கோலம் கண்டேன் இனியோர் பிறவி இல்லை ஆனந்தம் கொண்டேன் கந்தா சரணம் 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 திருப்போரூர் கந்தா கந்தா சரணம் 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 திருப்போரூர் கந்தா திருப்போரூர் கந்தா அழகுமயில் வேலனே ஆறுபடை சாமியே அன்பருக்கு அன்பனே அரோகரா அழலான மூர்த்தியே ஆறுமுக சோதியே அனுபூதி நாதனே அரோகரா அழகுமயில் வேலனே ஆறுபடை சாமியே அன்பருக்கு அன்பனே அரோகரா அழலான மூர்த்தியே ஆறுமுக சோதியே அனுபூதி நாதனே அரோகரா குன்றமாடும் தேசிகா கோழிக்கொடி வேலவா பிரார்த்தனையை உனக்கு வைக்கிறோம் குன்றமாடும் தேசிகா கோழிக்கொடி வேலவா பிரார்த்தனையை உனக்கு வைக்கிறோம் கைமேல் பலன் தருவாய் என்று வேண்டினோம் கைமேல் பலன் தருவாய் என்று வேண்டினோம் குறிஞ்சிமலை கிழவனுக்கு அரோகரா புறவள்ளி காந்தனுக்கு அரோகரா பரசிவனார் மைந்தனுக்கு அரோகரா திருப்போரூர் கந்தனுக்கு அரோகரா